இங்கே பாரு, நைட்டு போனேன், இப்போ தான் வார மணி என்ன ஆகுது? 5 மணி ஆக போகுது. எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வர? சாப்பிடு சாப்பிடு. நைட்டு 5 மணிக்கு போனது, இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு தான் வந்திருக்கேன். நேற்று 5 மணிக்கு போயிட்டு இன்றைக்கி 5 மணிக்கு தான் வந்து இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் இப்போ பாலை ஊற்றினோம்னா கிளம்பிடுவோம், சாப்பிட மாட்டேன். அதனால் ஏற்கனவே ஊற்றி வச்சுருந்தேன் பாலை சாப்பிடு. இந்த மாதிரி பண்ணால் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இப்போ எங்கேயோ போய் அடிப்பட்டு குத்துப்பட்டு வந்திருக்க. சரி சாப்பிட்டுட்டு வா, நான் பார்க்குறேன் உன்னைய. வந்து இங்கே சாப்பாடை பார்க்காம அம்மாட்ட வந்து அம்மானு கூப்பிட்டுட்டு இங்கே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இது கரெக்டாக வந்து சாப்பிட்டுனாச்சும் வெளியில் போய் ஊரை சுற்றுங்க. பட்னியாக போய் ஊர் சுற்றாதீங்க. என்ன நேரத்துக்கு வந்து சாப்பிடணும். உங்களுக்கு தான் தட்டில் போட்டு வச்சு பால் ஊற்றி வச்சிடுறேன். நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு எப்போ வேணாலும் விளையாட போங்க, எப்போ வேணாலும் ஊரை சுற்றுங்க. வந்து வீட்டில் அப்புறமா எப்போ வேணாலும் வாங்க உங்கள் இஷ்டத்துக்கு. ஆனால் நேற்று போயிட்டு பகல் ஃபுல்லாக சாப்பிடாம இப்போ வந்து 5 மணிக்கு நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. உன்னை நான் என்ன டிஸ்டர்ப் பண்ண முடியும்? சரி சாப்பிட்டுட்டு வா. சரிடி தங்கம் சாப்பிடு. காணாட்டி நான் தான் காணான்னு தேடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் போய் ஹாயாக சுற்றிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு வெளியில் போகிறது, உங்கள் இஷ்டத்துக்கு வீட்டுக்குள்ளே வர்றது, இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் தான் பிள்ளைய காணமேன்னு அக்கறைப்பட்டுக்கிட்டு உக்காந்துருக்கேன். கேட்குற கேள்விக்கு வாய் சாப்பிடுது, வாழ்வு நமக்கு பதில் சொல்லுது. என்னடா தொப்பக்குட்டி, வாய் சாப்பிடுது, ஆனால் நம்மளுக்கு வால் பதில் கரெக்டாக சொல்லிடுது. குட்டி சரி சாப்பிடுங்கடி தங்கம், சாப்பிடுங்க. வாய் சாப்பிட்டாலும் உங்கள் வாழ்னாச்சும் எனக்கு பதில் சொல்லுதில்ல, அது போகிறோம். சாப்பிடுங்க. சரி அம்மா பார்த்து போகிறோம், சாப்பிடு. வளர்க்கக்கூடிய பிள்ளையெல்லாம் நல்ல பிள்ளைங்க தான், ஆனால் ஊர் சுற்ற போகிறதுல ரொம்ப கெட்ட பிள்ளைங்க. கிளம்பிடுதுங்க. இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புறது தான். மறுநாள் சாயந்தரம் தான் வர்றது. அதனால தான் சாதத்தை போட்டு வச்சுருவோம், எப்போ வந்தாலும் சாப்பிடட்டும் அப்படின்ட்டு. அதுங்களுக்கு நேராக பால் ஊற்றினோம்னா சாப்பிட மாட்டாங்குதுங்க. அப்படியே உடனே கோபப்பட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அதனால தான் ஊற்றி வச்சிடுறது. இப்போ வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க, அப்புறம் கிளம்பிடுவாங்க. தான் கிளம்பிட்டாங்க, அவ்வளவுதான். போய் கொஞ்சம் நேரம் படுப்பாங்க. இப்போ இந்த நெளிவு எடுக்கிறாங்களா, இப்போ போய் டைனிங் டேபிளுக்கு கீழே கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டு கரெக்டாக கிளம்பிடுவாங்க. சாப்பிட்டாச்சா? வாயெல்லாம் தொடங்க, நல்லா தொடங்க. வாயை நல்லா தொடங்க. கை வச்சதெல்லாம் துடைப்பி, அப்படி துடைக்க மாட்டிங்களா? நாக்காலே துடைச்சிட்றத போயெல்லாம் அதானே நாக்காலே நக்கி எடுத்துரு.